வெல்கம் டு சக்ஸஸ் ஈஸி தமிழ். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு பிரமிட் பேட்டர்ன் பிரிண்டிங். இப்போ இந்த பேட்டர்ன் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் இருக்குது, நெக்ஸ்ட் லைனில் 2 ஸ்டார், தென் நெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே, இது ஒரு ஸ்டார் பிரமிட் பேட்டர்ன். ஓகே, இந்த பேட்டர்ன் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்னு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் எனக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நான் அது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும்னு லிமிட் பண்ணுறதுக்கு நான் இன்புட்டாக கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை நான் எண்ணில் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் enter the size. ஓகேவா? இப்போ நம்ம சைஸு கெட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இப்போ நான் 5n ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஸோ 5 லைன்ஸில் எனக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டார் பிரிண்ட் ஆகும், செகண்ட் லைனில் வந்து 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 5. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபாரில் வந்து நம்ம இனிஷியல் வேல்யூ, லூப்பிங் வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா பை டிஃபால்ட் அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கும். எப்படி நம்ம வந்து ஸ்டெப் கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் ஸ்டெப் கவுண்ட் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும். அதே மாதிரி இங்கே நான் வந்து இனிஷியல் வேல்யூ கொடுக்கல லூப்பிங் வேரியபிளுக்கு, ஒன்லி கண்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ ஐ வந்து less than n வரைக்கும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இனிஷியல் வேல்யூ பை டிஃபால்ட் அது 0 எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபார் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணுங்கிறது. ஓகேவா? எத்தனை ரோஸில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னர் ஃபார் ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த இன்னர் ஃபார் வந்து ஒவ்வொரு ரோலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது அவுட்டர் ஃபார். இந்த அவுட்டர் ஃபார் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு ஸ்டார்ஸ் வேணுங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம சைஸ் n கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ n நம்பர் ஆஃப் ரோஸ் நமக்கு அந்த ஸ்டார்ஸ் வேணும். ஓகேவா? தென் அந்த ஃபார்க்குள்ளே இன்னொரு இன்னர் ஃபார் கொடுக்க போகிறோம். இந்த இன்னர் ஃபார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணுங்கிறது. ஃபர்ஸ்ட் ரோவில் சிங்கிள் ஸ்டார் பிரிண்ட் ஆகணும், செகண்ட் ரோவில் 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும், தேர்ட் ரோவில் 3 ஸ்டார்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு ரோவும் இன்க்ரீஸ் ஆக 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 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இன்னர் ஃபார் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ ஃபார் நான் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லூப்பிங் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், ஜே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஃபார் ஜே இன் range of I plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் print ஆஃப் நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்போ நான் ஸ்டார் கொடுத்துக்கிறேன், கமா end ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த பிரிண்டில் வந்து இந்த எண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ எண்ட் ஈக்குவல் டு நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஒவ்வொரு டைமும் இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகின உடனே எண்ட் ஆஃப் த பிரிண்ட் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகணுன்னே எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நார்மலாக இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த நியூ லைனில் வேண்டாம், அந்த பர்டிகுலர் ரோவில் எனக்கு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் வேணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆனவுடனே அந்த எண்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அதனால் நான் இங்கே வந்து வித்தின் கோட்ஸில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் ஸ்டார் பிரிண்ட் ஆனவுடனே எண்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லூப் கண்டினியூ ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு பிரிண்டோட எண்ட்லையும் நமக்கு ஸ்பேஸ் தான் பிரிண்ட் ஆகும்.
ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ இந்த லூப் முடிஞ்ச உடனே நமக்கு எக்ஸிட் ஆயிட்டு வெளில வந்துடும். எக்ஸிட் ஆயிட்டு வெளில வந்தோடனே நெக்ஸ்ட் ரோ வேணும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் ரோ நியூ லைன்ல தானே பிரிண்ட் ஆகணும். அதனால இந்த இடத்துல ஒரு நியூ லைன் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்க ஒரு நான் நியூ லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து எனக்கு நியூ லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நாம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த ஸ்டார்ஸை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் n equal to 5 கொடுக்குறேன். enter the size 5 கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார், தென் 2 ஸ்டார்ஸ், தென் 3 ஸ்டார், தென் 4 அண்ட் 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதோட எக்ஸிக்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n. ஓகேவா? நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இனிஷியல் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ என்ன நமக்கு இனிஷியலைஸ் ஆகும், ஜீரோன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஓகேவா? இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னர் லூப் ஐ லூப்புக்குள்ள நம்ம ஒரு இன்னர் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது ஜே வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜே என்ன இனிஷியல் ஆகும், ஜேலையுமே வந்து நான் இனிஷியல் வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ ஜேவும் இனிஷியலாக என்ன ஆகும், ஜே ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா? ஸோ இப்போ ஜே ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணோம், ஜேவோட அப்பர் பவுண்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம், i+1 வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ i 0னா i+1னா ஜேயோட அப்பர் பவுண்ட் வேல்யூ என்ன நமக்கு 1. ஓகேவா? ஸோ 0லேருந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அது லெஸ் தென் 1 இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜே லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும் ஸ்டார், ஒரு சிங்கிள் ஸ்டார் ஒன்று பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ சிங்கிள் ஸ்டார் ஒன்று உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஜேயோட வேல்யூ இப்போ 1 ஆகிடும். ரைட்? இப்போ ஜேயோட வேல்யூ 1 ஆகும்போது அது லெஸ் தென் 1 கிடையாது. ஸோ லூப்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகேவா? இப்போ லூப்லேருந்து எக்ஸிட் ஆனோன்னா இன்னர் லூப்லேருந்து தான் நம்ம எக்ஸிட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி நம்ம அவுட்டர் லூப்புக்கு போகிறோம். இப்போ ஜே 1ன்னும் போது ஸோ இது நாட் லெஸ் தென் 1. ஓகேவா? ஸோ எக்ஸிட் ஃப்ரம் இன்னர் லூப். ஓகேவா? இப்போ அவுட்டர் லூப்பில் ஐ இருக்கு இல்லையா, இப்போ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்டட் பை 1. இப்போ ஐயோட வேல்யூ 1. ஓகே, அகெயின் இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் ஜேயோட வேல்யூ உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் எது வரைக்கும் நமக்கு 2 வரைக்கும். ஏன்னா ஜே வந்து ஐ வந்து 1 இல்லையா, ஸோ i+1. ஸோ அப்போது ஜேயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 2 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 0வாக இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஜே 1 ஆகும். ஜே 1 ஆகும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஜே 2 ஆகும். ஜே 2 ஆகும்போது இன்னர் லூப்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோவில் சிங்கிள் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு, செகண்ட் ரோவில் 2 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் இப்போ இன்னர் லூப்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆன உடனே அவுட்டர் லூப்பில் ஐயோட நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். இப்போ ஐயோட வேல்யூ 2. ஓகே, ஐயோட வேல்யூ 2. இப்போ இன்னர் லூப் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இன்னர் வந்து ஃபர்ஸ்ட் ஜே வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஜே வந்து லெஸ் தென் i+1 வரைக்கும் இல்லையா, ஸோ i+1 3. ஸோ அப்போ லெஸ் தென் 3 வரைக்கும் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ரைட்? ஸோ அப்போ ஜே ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜே ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஜே ஈக்குவல் டு 2 ஆகும்போது இன்னொரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஜே ஈக்குவல் டு 3 ஆகும்போது நம்ம லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். அந்த இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? தென் அவுட்டர் லூப்பில் ஐ வந்து நெக்ஸ்ட் 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். I equal to 3ன்னு இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ உள்ள இன்னர் லூப் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஜே வந்து ஃப்ரம் 0 to லெஸ் தென் 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ 4 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு இன்னர் லூப் 4 ஸ்டார்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்? இப்போ இன்னர் லூப் எக்ஸிட் ஆன உடனே அவுட்டர் லூப்பில் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ 4. ரைட்? ஐயோட வேல்யூ 4. இப்போ ஜே இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் லூப்பில் வந்து ஜே ஈக்குவல் டு 0லேருந்து லெஸ் தென் i+1 வரைக்கும் இல்லையா, ஸோ அப்போ லெஸ் தென் i+1னா 5 வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ
இன்னர் லூப்ல ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் j equal to 0 இருக்கும்போது ஒரு ஸ்டார், 1 இருக்கும்போது again one more star, then j equal to 2 star, j equal to 3 star, j equal to 4 star, j equal to 5 வந்தோடனே இன்னர் லூப் எக்ஸிட் ஆயிடும். less than 5 வரைக்கும் தான் இல்லையா? ஸோ அப்போ இன்னர் லூப் எக்ஸிட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இன்னர் லூப் எக்ஸிட் ஆனோடனே அவுட்டர் லூப்ல i வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். i equal to 5 ஆகும். ஓகேவா? ஸோ ஐயோட அப்பர் லிமிட் less than n தான், ரைட்? இப்போ இது வந்து i equal to n. ஸோ அப்போ அவுட்டர் லூப்ல எக்ஸிட் ஆயிடும், ரைட்? ஸோ அப்போ ஒவ்வொரு ரோக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட். ஃபர்ஸ்ட் ரோல சிங்கிள் ஸ்டார், செகண்ட் ரோல 2 ஸ்டார்ஸ், similarly third ரோல 3 stars, then 4 stars and finally 5 stars print ஆகும். ஓகே, இதுதான் நம்மளோட அவுட்புட், ரைட்? இப்போ 5 stars print ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவுட்டர் லூப் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வேணுங்கிறதுக்காக அவுட்டர் லூப் ஐ லூப் யூஸ் பண்ணுறோம், ஐ வேரியபிள் வச்சு யூஸ் பண்ணுறோம். இன்னர் லூப் வந்து ஒவ்வொரு ரோலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுங்கிறதுக்கு இன்னர் லூப் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் ஐ லூப் ஐ வேரியபிள் வச்ச லூப் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அடுத்தடுத்த ரோஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் இன்னர் லூப் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் ஈச் ரோஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோல சிங்கிள் ஸ்டார், செகண்ட் ரோல டபுள் ஸ்டார். ஸோ லைக் திஸ் ஒவ்வொரு ரோலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டார்ஸ்க்கு பதிலாக நம்ம நம்பர்ஸே கூட நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டார்ஸை எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஐ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ கொடுக்குறேன் போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ என்டர் த சைஸ் 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு பதிலாக நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 0 தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோல 0 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 1 ஆகும், ரைட்? ஸோ அப்போ 1 வந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஐ ஈக்குவல் டு 2, தென் 3, தென் 4 ஆகும் இல்லையா? ஸோ நான் ஐயை தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு ரோலையும் அந்த ஐயை தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஐ வந்து இந்த பிரமிட் ஷேப்பில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் 0, தென் 1, 2, 3, 4 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? நமக்கு 0 வேண்டாம், 1 தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐக்கும் பதிலாக ஐ பிளஸ் 1 கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஐ பிளஸ் 1 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நான் 5 கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 1, ஏன்னா ஐ வந்து 0 இனிஷியலைஸ் ஆகும். ஆனால் நம்ம யூஸ் பண்றது ஐ பிளஸ் 1ன்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோல 1 பிரிண்ட் ஆகும், செகண்ட் ரோல 2 டைம்ஸ் 2 பிரிண்ட் ஆகும், தென் 3, தென் 4 அண்ட் 5 டைம்ஸ் 5 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுவே வந்து நான் ரிவர்ஸ்ல நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ரோல. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல 4 டைம்ஸ், தென் 3 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ்ல அந்த பிரமிடை நான் பிரிண்ட் பண்ண போறேன், இன்வெர்டட் பிரமிடா நம்ம பிரிண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வந்து உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல எடுத்துக்கணும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n, 0, -1 டிக்ரிமெண்ட் ஆர்டர்ல நான் இங்க எடுத்துக்கிறேன். n வந்து i வந்து n, 0, -1. ஸோ ஐயோட இனிஷியல் வேல்யூ n, அதோட அப்பர் பவுண்ட் வேல்யூ 0. ஸோ அப்போ nலேருந்து 0க்கு அது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் பை -1 அது டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார் j இன் ரேஞ்ச் இந்த இடத்துல ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஐயோட இனிஷியல் வேல்யூ nன்றதால நான் இந்த இடத்துல ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதும் நான் ஐன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ரிவர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கு. 5 டைம்ஸ் 5 பிரிண்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரோல. செகண்ட் ரோல 4 டைம்ஸ் 4, தென் 3 டைம்ஸ் 3, நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் 2, நெக்ஸ்ட் சிங்கிள் 1. ஓகேவா? இது அப்படியே வந்து அந்த இன்வெர்டட் பிரமிட்.
ரிவர்ஸில் நமக்கு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம பிரமிடை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இந்த இடத்துல ஐக்கும் பதிலாக ஜே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜே கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. இப்போ நான் 5 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோலே ஃப்ரம் 0 to 4. ஓகேவா? ஏன்னா ஜே வந்து 0 தான் இனிஷியல் ஆகும் அப் டு 4 வரைக்கும். ஓகேவா? லெஸ் தென் 5 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி 0 1 2 3 தென் 0 1 2 0 1 0. ஓகே, நமக்கு 0 வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜேக்கும் பதிலாக ஜே ப்ளஸ் 1 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஜே ப்ளஸ் 1 கொடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 5, நெக்ஸ்ட் 1 2 3 4, 1 2 3 1 2 1. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி கூட நேச்சுரல் நம்பர்ஸை கூட நம்ம பிரமிட் ஷேப்பில் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து இப்போ நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா? இன்வெர்டட் ஷேப்பில் நார்மல் ஷேப்பில் பிரிண்ட் பண்ண இதே மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி. இது ஆக்சுவலாக வந்து 1 1 2 1 2 3 1 2 4 தான் பிரிண்ட் ஆகுது. ஒரே நிமிஷம். இந்த இடத்துல ஐக்கும் பதிலாக ஐ ப்ளஸ் 1 கொடுத்து பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 1, செகண்ட் ரோவில் 1 2, தென் 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆர்டர்ஸ்லையும் நாம் இப்போ பிரமிட்ஸ் எப்படி பேட்டர்ன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் 5க்கு பதிலாக 8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 அப் டு 8 வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரமிட் ஷேப் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.